ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்கழி 8. ஸோ ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 7 days எழுந்தாச்சு. இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த டேஸும் எழுந்து கரெக்டாக பூஜை பண்ணணும். தலைலாம் வாரிட்டு நம்ம போய் வாசலில் கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்லாம். ஸோ காலையில் எழுந்துக்கும் போது ஒரு சின்ன ப்ரேயரோடு ஸ்டார்ட் பண்ணோன்னா டே வந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கோம். ரொம்ப வெளியில் இருட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப அமைதியாக இருக்குமா, அதனால் நான் காலையில் எழுந்தோடனே சாமி பாட்டு கொஞ்சம் போட்டு விட்டுடுவேன் திருப்பாவே. அது ஒரு டே டு டே, அதான் ஒரு நாளைக்கும் ஒரு பாட்டு வரும். ஸோ அதை வந்து அப்படியே போட்டுட்டு ப்ளே பண்ணிவிட்டு நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நான் ஒரு 20 minutes, சின்னதாக போகிறதுனால 20 minutesலேயே போட்டு முடிச்சிடுவேன் கோலம். ஒரு நாள் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து நான் எழுந்துக்கிறது லேட் ஆகிடுச்சின்னா நான் போய்ட்டு போட்டு வரதுக்கும் லேட் ஆகிடும். இப்போ வந்து நான் கொஞ்சம் 4:15க்குலாம் எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 2 days-ஆக. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. கோலம் போட்டுட்டு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு காலையில் அதான் யோகாஸ்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே அரௌண்டு வந்து ஒரு 6:30 ஆகிடும். ஸோ நான் கொஞ்சம் என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு 7 o'clock மேலே தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு கலசம் மாடலில் கோலம் தான். ஸோ அது போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல்லாக சுற்றி வரும். ரொம்ப நாள் ஆச்சா போன மார்கழிக்கு கோலம் போட்டது. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கோலம் தான் நடுவில் போட்டேன். இப்போது இந்த டைமில் வாசலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலம் போடுறேன்னா, ஸோ அப்போ போட்டு வச்சுருக்கேன்னா அது பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டுட்ருக்கேன். சைடில் பார்டர்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து கோலத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு கம்ப்ளீட் லுக்காக இருக்கும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது. அதுக்காக தான் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் போய் விளக்குலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மார்கழி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த 30 days-உம் ஏற்றுவோம். இதே பழக்கம் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வர மந்த்லேயும் எழுந்து மார்னிங் இது மாதிரி பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சால் எழுந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தேய்ச்சி வச்ச பாத்திரம் எல்லாமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அதுக்குள்ளே பால் வந்து நல்லா பாயில் ஆகிடும். அண்டு பிரித்தியும் எழுந்து வந்துடுவார். இப்போல்லாம் வந்து லீவில் வந்து ரொம்ப தூங்குறது கிடையாது. ஈவினிங்கில் தூங்குறதுனால காலையில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துக்கிறாரு. அதனால் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற டைம்லேயும் வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக எழுந்துட்டானா அவனை கொஞ்சம் லேட்டு இல்லாமல் அனுப்பிடலாம் வேனில். நான் எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். ஏன்னா காலையில் வரும்போது இந்த கச்சாமுச்சான்னு இருந்ததுன்னா க்ளீனாக இல்லைன்னா மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா கிச்சன் வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால் நைட்டே வந்து எல்லாமே வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சனெல்லாம் துடைச்சிட்டு கேஸ் ஸ்டவ்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் படுப்பேன் நான். ஸோ அப்போ தான் மார்னிங் வந்து எழுந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பால் ஆற்றிட்டு அவங்ககிட்ட கொடுத்தா அவன் குடிச்சிடுவான். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்ப்பான். எழுந்த உடனே அதை எப்படி மாற்றுறதுன்னு தெரில. நான் ஒரு 2 to 3 days-ஆக யோகா பண்ணுறதுனால இன்றைக்கி அவர் கேட்டார் நானும் உங்கள் கூட சேர்ந்து யோகா பண்ணவாமான்னு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோமோ குழந்தைங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு நியூவாக ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட் வந்திருக்கு. அது ரொம்ப ஹாப்பி தான். ஸோ டெய்லியும் நான் பண்ணும்போது என் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பால் கொடுத்துட்டு நான் என்னுடைய யோகா ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
இதோட இந்த vlog-அ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம், மினி vlog அண்ட் ஷார்ட்ஸில்.